ஓம் பாகர்தா இவ சம்பர்தௌ பாகர்த பிரதிபர்த்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 5ஆம் நாள் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வரும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களை வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. அன்னை பராசக்தியை வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வது வழிபாடுகள் செய்வது. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி ராகுகால துர்கா பூஜை வழிபாடுகள் குங்கும அர்ச்சனைகள் இவையெல்லாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று மாசி மாதத்தினுடைய அமாவாசை திதி. பிதிர்களை வேண்டி விரதமிருந்து தர்ப்பணம் செய்து தானங்கள் கொடுத்து மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்வதற்கு சிறந்த நாள். அப்பா அல்லது அம்மா இல்லாதவர்கள் அல்லது அப்பாவும் அம்மாவும் இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். பெற்ற தாய் தந்தையர்களுக்காக இந்த மாதத்தில் ஒரு நாள் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அது தாயாக இருக்கலாம் அல்லது தகப்பனாக இருக்கலாம், அப்பாவோ அம்மாவோ இல்லை 2 பேருமே இல்லை என்றாலும் விரதமாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும். அது மூத்த அண்ணா இருந்தால் போதும், அண்ணா இருக்கிறார் நான் இருக்க தேவையில்லை என்று யாரும் எண்ணக்கூடாது. இவ்வாறு நீங்கள் அந்த பெற்றோர்களை மறைந்த பெற்றோர்களை இந்த பிதர்களாக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்கள் மனம் மகிழ்ந்து அந்த பிதர்களுடைய ஆசி கிடைக்குமா. என்னை நினைத்து தர்ப்பணம் செய்தான், என்னை நினைத்து தீபம் ஏற்றினான், என்னை நினைத்து மோட்ச அர்ச்சனை செய்தான் என்று அந்த பிதர்கள் மனம் குளிந்து ஆசி வழங்குகின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளும் சிறப்புகளும் நாம் தொடங்குகின்ற காரியமெல்லாம் தடையில்லாமல் நடைபெறுமா. இதெல்லாம் நம் முன்னோர்கள் வழி வழியாக செய்து வந்தார்கள். ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதம் இருந்து தர்ப்பணங்களை செய்ய வேண்டும், தானங்கள் கொடுக்க வேண்டும். ஏதோ நம்மாலே முடிந்தது ஒரு வயதானவர்களுக்கு அப்பா வயசிலே உள்ளவர் அம்மா வயசிலே உள்ளவர் யாராவது ஒருத்தருக்கு ஒரு வேளை உணவை கொடுக்கலாம். அல்லது நமக்கு முடிந்தால் ஒரு வேஷ்டியோ அல்லது ஒரு சேலையோ எது நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்யலாம். அவ்வாறு இந்த அமாவாசையிலே பிதர்களை வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது, தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம், ஆலயங்களிலே சென்று மோட்ச தீபங்கள் ஏற்றி கொள்ளலாம். இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த பிதர்களுடைய ஆசி நமக்கு பூரணமாக கிடைத்து நம்முடைய சந்ததி வளர்வதற்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த மாசி மகத்தை முன்னிட்டு அம்பாளுடைய ஆலயங்களிலே 25 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள், 12 நாள் உற்சவங்கள், 10 நாள் உற்சவங்கள், 3 நாள் உற்சவம் என்று பல இடங்களில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே இந்த மாசி மக மகோற்சவம் கடந்த 8ஆம் திகதி ஆரம்பமாகி அது 25 நாட்களுக்கு அந்த உற்சவம் நடைபெறும். மாசி மகத்திலே பஞ்சரத பவனியோடு அன்னை பராசக்தியினுடைய அந்த தேர் உற்சவம் 5 ரதங்களிலே பஞ்சமூர்த்திகள் ஆரோகணித்து பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடைசூழ
அந்த மாத்தளை மாநகரமே தெய்வீகமான காட்சி தருகின்றதாகிய மாசி மகோத்சவம். இந்த மாசி மகோத்சவத்தில் நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் நமக்கு பெரிய பெரிய கோயில்களுக்கு போக முடியாவிட்டாலும் பக்கத்திலே உள்ள அம்பாள் ஆலயங்களிலே சென்று ஒரு தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்தாலே எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே அன்னையனுடைய திருவுள் கடாட்சி நமக்கு கிடைக்கின்ற பொழுது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்ற அபிராமி பட்டருடைய வாக்கிற்கிணங்க அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்தால் எல்லா செல்வங்களும் கிடைத்து பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.